பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் படித்து நாம் தெரிந்து கொள்ளும் போது தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தை கொண்டு தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடப்பதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள்ளேருந்து நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும், சிறந்திருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அடைந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு குறைப்பட்டவர்களாய் வாழ்கிறோம், வியாதி உள்ளவர்களாய் வாழ்கிறோம், பலவீனமாய் வாழ்கிறோம் என்று சொன்னால் கவனிங்க, இதனுடைய காரணம் என்ன சொன்னால் நம்ம வேதத்தை பற்றி அறியாமல் இருந்தால். வேதத்துக்குள்ளே தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார், வேதத்துக்குள்ளே ஆண்டவர் பலனை வச்சிருக்கிறார், வேதத்துக்குள்ளே ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படி நடத்த வல்லவர்கள். நீதிமொழி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். தேவனுடைய வசனமானது அது புடமிடப்பட்டதாக இருக்குது. புடமிடப்பட்டதுன்னா அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. அப்போது இந்த சுத்தமுள்ள ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது அவன் சுத்தமாக்கப்படுகிறான், அவன் சுத்தமாய் மாறுகிறான். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கு பூமியில வாழ்ந்த நாட்களில் அநேக விதமான காரியங்களை அசுத்தமாய் மாறி இருக்கிறோம், அசுத்தமாய் காணப்படுகிறோம். நம்முடைய வழிகள் எல்லாம் அப்படி வாழ்ந்து விட்டோம். ஆனால் நீங்கள் எப்பொழுது தேவனை தேடினீர்களோ, தேவனுடைய சமூகத்தை நாடினீங்களோ, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுங்களோ, அந்த நாள் முதல் கொண்டு வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தோடு பழக கற்றுக்கொள்ள. இந்த வேதத்தோடு பழக 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 நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொன்னால் நாம் சுத்தமுள்ளவர்களாய் மாறும். பாருங்கள், இன்றைக்கி அநேகர் பாருங்கள், தவறான பாதையில் நடந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டு போதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் பாருங்கள் ஊழியத்தில் விரோதமாக இருக்காங்க. ஒரு சிலருடைய சாட்சியை கேட்கும்போது, ஐயா நான்லாம் அப்படி குறைவாக இருந்தீங்க, இன்றைக்கி இந்த வேதம் தான் நான் இப்படி மாற்றி இருக்குது, நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், என் குடும்பம் சாட்சியாக இருக்குன்னா இதுக்கு காரணம் அந்த வேத புஸ்தகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வேதத்தோடு ஒரு மனிதன் பழக 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 அவனுடைய வாழ்க்கை சுத்தமாய் மாறும், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்படும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயர்வடைந்தவனாக இருப்பான். அல்லேலூயா. அதனால் வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். பாருங்க, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். இப்போ இந்த புடமிடப்பட்ட வசனங்களை தான் ஒரு மனிதன் கை கொள்ள விரும்ப மாட்டான், அதை படிப்பது கிடையாது. அதை படித்தாலும் அடுத்த நிமிஷமே அந்த பைபிளை மூடி வச்சுட்டு போகிறவங்களாக்க. இந்த வசனங்களை கொஞ்ச நேரம் வசனங்களோடு பழகும் போது இந்த வார்த்தை மாதிரியே நீங்கள் மாறிவிடலாம். இந்த வார்த்தை உங்களோடு கூட பழக்கூடியதா, இந்த வார்த்தையை நீங்கள் கூப்பிடும்போது அந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கும் போது அப்போவே அற்புதம் நடக்கும். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு கடன்காரலாக இருக்கிறோம், இந்த வார்த்தையோடு நீங்கள் பழகினீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை எடுத்து, நீயோ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லும்போது இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நீ பழகல, அதனால் உனக்கு உதவி செய்ய வந்து உன் வாழ்க்கையில் உள்ள சாபத்தை மாற்றிவிடும். உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவது இந்த வார்த்தையுடைய வேலை. அதை மாற்றி காமிக்கும். ஒரு குடும்பத்தை குறித்து எனக்கு தெரியும். அந்த குடும்பம் பாருங்கள், இந்த வார்த்தையோடு பழக சொல்லி கற்றுக் கொடுத்தேன். அவர்கள் பாருங்கள், நிறைய நேரங்களில் மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று படிக்கிறவர்கள் கிடையாது, யாருமே இல்லைன்னா கூட வேதத்தை படிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் பார்க்குறேன், ஒரு நாள் போகிறேன், ஜபமே இல்லாத நல்ல அப்படி அந்த பக்கமாக போகிறேன், அவங்க வீட்டுக்கு போல அந்த வழியாய் போகும்போது அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பைபிள் படிக்கிறதை பார்த்தேன், சந்தோஷப்பட்டு. ஒரு நாள் போகும்போது அதே போல் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள், நம்ம வருகிற நேரத்தில் பைபிள் எடுத்து வச்சுன்னு படிக்கிறவங்களா இல்லை, தனிப்பட்ட விதங்கள் கூட தேவனோடு நேரங்களை செலவழித்து கொண்டார்கள். பின்வரும் நாட்களில் அவள் கடங்கார குடும்பமாக இல்லை, அவள் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறிவிட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறந்திருக்காங்க. இது காரணம் என்ன? இந்த வார்த்தை ஒரு மனிதனோடு பழகும்போது அந்த வார்த்தை கவனிங்க அவனை ஆசீர்வாதமாக மாற்றுது. அந்த வார்த்தையில் பார்த்தீங்க, தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். தேவனை ஒரு மனிதன் அண்டிக் கொண்டவனாய் மாற வேண்டும். பாருங்கள், ஒரு வியாதி, உடனே பாருங்கள் சர்ச்சுக்கு வரத்தை கட் பண்ணுறீங்க. இங்கே வியாதி நேரத்தில் தாங்க தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வியாதி நேரத்தில் தாங்க பாருங்கள், ரொம்ப முடியாமல் இருக்குங்க, அந்த முடியாத நேரத்தில் ஒரு ஆட்டோ பிடின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல் போகலையா? அதுபோல் என்ன பண்ண, சபையை தேடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர வேண்டும். இந்த வியாதி நேரத்தில் சபையே உனக்காக ஜபிப்பார்கள். ஏன்னா இவ்வளோ முடியாத நிலைமையில் கூட இவர்கள் ஓடி வந்து அமர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு உன்னை சாட்சியாக பார்ப்பார்கள். உன்னை பார்த்து என்ன பண்ணாங்க, மற்றவர்கள் சாட்சியாக பேசுவார்கள். உன்னுடைய சாட்சி சபை முழுவதும் பேசப்படுற ஒரு சாட்சியாக மாறும். ஆனால் நீ என்ன பண்ணுற, ஹாஸ்பிட்டலெலாம் என்னால் ஓட முடியும், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நான் போய் என்ன பண்ண தேட மாட்டேன், நாட மாட்டேன்னு இருக்கேன்.
அன்றைக்கி பலவீனம், நான் வர முடியல, அதனால தான் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துக்குங்க. அவருங்க தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாங்க. நீ அவரை அண்டிக் கொள்ளும் போது உன் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தருகிற தேவனாய் அவர் உனக்கு வந்து நிற்பார். உன் சூழ்நிலைகள் மாறிவிட்டது, அந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் இன்றைக்கி இப்படி நெருக்கப்பட்டிருக்கேன். அப்போ தேவ சமூகத்தை நாடிவா, தேவனை தேடு. தேவனை நீ அண்டிக் கொள்வேன்னா உன் பிரச்சனை நேரத்தில் இவர் உனக்கு கேடகமாய் மாறுவார். அவர் உன்னை வழிநடத்துவார், அவர் உன் தேவை சந்திப்பார், அவர் உன் நெருக்கத்தை மாற்றுவார். இப்படியாப்பட்ட ஒரு தேவனை ஒரு மனிதன் அண்டிக் கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். நாம் இன்றைக்கு என்ன பண்ணுறோங்க, பிரச்சனை நேரத்தில், வியாதி நேரத்தில், கடன்பட்ட நேரத்தில், இந்த நேரத்திலலாம் சபைக்கே வருவதில்லை, தேவனை தேடுவதில்லை. பைபிள் தூக்கி ஓரவங்க அப்படின்னு ஓர வச்சுருங்க. ஏங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்கெல்லாம் எப்படி மாறிக்காங்க, வேத்துள்ள மனிதர்கள்லாம் தேவனை அண்டிக் கொண்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். நாம் கூட அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வேண்டும்னா தேவனை சார்ந்தவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் 33ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். கவனிங்க, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் அவரே கேடகமா இருக்கிறார். உன்னுடைய ஆத்துமா கர்த்தரிடத்துல காத்திருக்கணும். இன்றைக்கு போய் பாருங்க, சபையில சரீரம் காத்திருக்கும், ஆத்துமா என்ன பண்ணும், வேறொரு காரியங்களை சிந்தித்துக்கொண்டு, வேறொரு காரியங்களை கவனித்துக்கொண்டு, வேறொரு காரியங்கள் மேலே அது நம்ம கவனம் வைத்து கொண்டிருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஆலயத்துக்கு போனால் உங்கள் ஆத்துமா காத்திருக்கும்படிக்கு என்ன பண்ணுங்க, அவரோடு கூட நெருங்கள். ஒரு வசனம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன வசனம் படிக்கிறாங்க, அந்த காரியங்கள் என்ன சொல்ல போகிறாங்க, தேவன் என்னோடு கூட எப்படி பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாய் மாறியதான். அதுபோல இந்த நாளில் இந்த வார்த்தைகள் எனக்கு தரிசனமாய் மாற வேண்டும், அது நான் காட்சியை காண வேண்டும் என்ற உன் ஆத்துமா அங்கலாய்த்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சரீரம் காத்திருக்க, ஆத்துமா எங்கேயோ என்ன பண்ணுற, காத்தில்லாமல் போகிறது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் போது தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆத்துமா தேவனோடு கூட ஐக்கியப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாராம், துணையாக இருக்கிறாராம், கேடகமாக இருக்கிறாராம். இன்றைக்கு நமக்கு துணையாய் அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் கேடகமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவரை எண்ணிக்கொள்ளும். யாக்கோபை நீங்கள் பாருங்கள், அவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நடுவில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, கொடுத்து அனுப்புகிறார். அதில் ஒரு சிலதை பிரித்து எடுத்து தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். கொடுத்து அனுப்பி என்ன பண்ணுறாரு, அவருக்கு, ஏன்னா இதை பார்த்த உடனே நம்ம மேலே அன்பு காட்டுவான், நமக்கு மேலே அவன் கோவப்பட மாட்டான், நம்மளை என்ன பண்ணுவான், வெறுக்க மாட்டான் என்று சொல்லி அனுப்புகிறான். அதை கொண்டு போகிற வழியிலே ஏசா 400 பேரோடு என்ன பண்ணுறான், உன்னை எதிர்கொள்ள வருகிறான் என்ற. அப்போ பாருங்கள், இவர் சம்பாதித்த பணங்களோ, இவர் சம்பாதித்த சேர்த்து வைத்த சொத்துகளோ இவருக்கு உதவியாய் இல்லை, இவருக்கு கேடகமாக இல்லை, இவருக்கு தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு துணையாய் வரவில்லை. அப்போ பாருங்கள், போனதுன்னா பெஸ்ட்டு. அவர் பார்த்தாரு, தன் மனைவி பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் போயிட்டு ஜபிக்கிறார், தேவனுடைய உதவியை நாடுகிறார். இப்போ யாரை அண்டிக் கொள்ள தெரியுமா, எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவருடைய பாதத்தை நான் அண்டிக் கொள்வேன் என்று சொன்னால் அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு கேடகமாய் வருவார், அவர் எனக்கு துணையாய் நிற்பார் என்று அவருடைய பாதத்தை அமர்ந்தார். அவருடைய சமூகத்தில் இரவெல்லாம் ஜபிக்கிறார். அவரை பார்த்து, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். இந்த ஆசீர்வாதம் இந்த மனிதனை, கவனிங்க, யாரும் மேற்கொள்ள விடாததாய் மாறியது. ஏசா எதிர்கொண்டு 400 பேரோடு அவர் மூர்க்கதனமாய் வந்து இன்னைக்கு ஒரு வழி ஆக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு வந்தவனை அவர் கூட இருந்து எப்படி மாற்றினா தெரியுமா, அங்கே அவன் மேலே அன்பு காட்டக்கூடிய ஏசா மாறினான். ஏசா பார்த்தவனே அவனை பார்த்து கட்டி அணைக்கிறான், முத்தமிடுகிறான், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றான். எப்படி மாறியது தெரியுமா, தேவனை நீங்கள் அண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதியாய் காணப்படுவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அவர்களெல்லாம் உன்னை வெறுத்து உன்னை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் கர்த்தர் உன் மேலே அன்பு காட்ட வைப்பார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். இன்றைக்கு நாம் தேவனை அண்டிக் கொள்கிறோமா, மனிதரை அண்டிக் கொள்கிறோம், இவனை எப்படி காலிப்பலாம், இவனை எப்படி அழிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதை விட தேவனை அண்டிக் கொண்டினா தேவன் அங்கே உன்னை உயர்த்துவார், உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். உன்னை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்க மத்தியில் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா அமரும் போது தான் தேவன் நமக்கு துணையாய் கேடகமாய் வருகிறார்.
இன்றைக்கு நான் நிறைய பிரச்சனை நடுவில் இருக்கிறேன், நான் தேவ சமூகத்தை தான் போகிறேன், ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் பிரச்சனைக்குள்ளெல்லாம் உன் ஆத்துமாவை கொண்டு போயிடக்கூடாது. வேதத்தை படித்து அந்த வேதத்தோடு பழகி அந்த வேத வார்த்தைகளோடு உன் கவனத்தை செலுத்தி உன் ஆத்துமா அதை தியானிக்குமானால் தேவன் உனக்கு துணையாக வந்து நின்றுவார். உன்னை பிரச்சனை பெற்ற மனிதர்களுக்கு முன்பாக தேவன் உனக்கு கேடகமாக இருந்திருப்பார். ஒரு மனிதன் உன்னை மேற்கொள்ள மாட்டான், தேவன் உன்னோடு கூட இருப்பார். இன்றைக்கு நாம் அப்படி மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு தேவனோடு கூட நெருங்க பழக கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானதான். கவனிங்க, இந்த உத்தமமான வழியிலே நாம் நடக்க கற்றுக்கொள்ள. உங்க இஷ்டமான போக்கில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. வசனங்களை படித்தால்தான் நீங்கள் உத்தமத்துக்குள்ளே வர முடியும். அந்த உத்தமத்துக்குள்ளே வரும்போது தான் தேவன் உனக்கு என்ன செய்வார்னா, தம்மை அண்டிக் கொள்ளுகிற மனிதனுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம், கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லுது. அப்போ கேடகமாக எப்படி இருக்கிற, அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரோடு நான் நம்பிக்கை வைத்து அவரோடு கூட நான் சார்ந்து கொள்ளும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, நான் அண்டிக்கொள்கிறேன் தேவனை தான் சார்ந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை அற்றவளாய் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாதவளாய் வாழக்கூடாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நம்பிக்கை உள்ள ஒரு ஜனமாய் நாம் இருக்கும்போது நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா. தேவன் நமக்கு துணையாக இருந்து நம்மளோடு கூட வந்து ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்வார். அது மாத்திரம் இல்லை, அவர் பாருங்க, அவரை நாம் அண்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை உள்ளவராக இருக்கும்போது தான் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்காங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா எலியா என்ற ஒரு மனுஷன் இருக்கார். இந்த எலியாவை பாருங்க, தேவன் பாருங்க ஒரு சூழ்நிலையில் கேரித் ஆற்றங்கரில் போய் ஒளித்து கொண்டார். இந்த கேரித் ஆற்றங்கரில் அவர் ஒளித்து கொண்டார். அங்கே ஒளித்து கொள்ளும்போது, ஆண்டவரே நான் அங்கே போகிறேன், எனக்கு எப்படி சாப்பாடு இருக்கும், அங்கே நான் உனக்கு காகங்களை கொண்டு நான் போஷிப்பேன். காகங்கள் எந்த கொடுக்குமா, இந்த கேள்வி எழும்பாதா? ஆனால் காகங்களுக்கு முன்னாடியே கட்டளையிட்டு ஒரு காரியங்களை சொல்லி நடத்துனா இன்றைக்கி எனக்கும் அதே தான் செய்வார் தேவன் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் காகங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று அவர் நம்பிக்கை வைத்தார், அவர் நம்பினார். அந்த நம்பினதுனாலே தேவன் அவருடைய தேவையை சந்தித்தார். அவருடைய தேவையை சந்தித்தது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் காகங்கள் என்ன பண்ணுது, அப்பத்தை கொண்டு வருது, இறைச்சியை கொண்டு வருது, கொடுக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட நாள் போயிட்டே இருக்கு. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த ஆற்றங்கரையில் தண்ணி எல்லாம் வற்றுகிறது. ஒரு நாள் நல்லா ஓடும்போது தண்ணி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு நாள் குறைந்து போகுது என்று சொன்னால் அந்த தண்ணி எப்படிங்க, சேரும் சகதியமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் கூட தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவராய் காணப்படுகிறார். தேவனை நம்பிக்கொண்டு வாழ்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவர் மாற்றி கொள்வது இல்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நான் நண்டிக் கொள்கிறேன் சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கார். தேவன் உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கார். தேவன் குறைவுகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே அங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வேறு இடத்துக்கு, இப்போ தண்ணி வற்றி போயிடுச்சு, இப்போ ஆண்டு இடத்துல முறையிறார். அன்று பாருங்க, எங்கே கொண்டு போயிருந்தோமா, சாரி பத் ஒரு பணக்கார வீட்டுக்கு கொண்டு போனால் கூட அங்கே வேண்டியதெல்லாம் கிடைக்கணும். ஒரு ராஜா கிட்ட கொண்டு போனால் கூட ராஜ உணவு எப்பொழுதும் கிடைக்கணும் நம்பிக்கையோட போகலாம். அவர் கொண்டு போகிறது விதவை வீடு, அங்கே ஒன்றும் இல்லாது. பாருங்கள், போகிற வழியிலே பார்க்கும்போது அவர் விறகு பொறிக்க கொண்டு இருக்கிறார்கள். அப்பயே பார்க்கும்போது சொல்லி பொறுக்கிறாங்களே, இவங்க வீட்டில் என்ன இருக்கும், அங்கே போயிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லும்போது அங்கேயும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வீட்டுக்கு போகும்போது கூட தேவன் சொன்னால் நடக்கும்னு நம்பிக்கையோடு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் சிறிய ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு அந்த வீட்டை ஆசுவத்து ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவரை ஒரு மனிதன் அண்டிக் கொள்வானா, அவன் வாழ்க்கையில் சிறந்து உயர்ந்திருக்க முடியும். நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசுவத்து உயர்த்த, உங்களை வாழ வைக்க தேவன் வல்லவராக்கா. தேவனை சார்ந்து வாழுங்கள். தேவன் தாமே உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. God bless you.